தாருல் உலூம் அல் அஸரி ஆன்லைன் வாயிலாக 5 ஆண்டு ஆலிம் கல்வி. குர்ஆனை ஓதத் தெரிந்த, எழுத படிக்க தெரிந்த, மார்க்கத்தை கற்க ஆர்வமுள்ள 18 வயதுக்கு மேல் உள்ள எவரும் தொடர்பு கொள்ளலாம். குறைந்த இடங்களே உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إني مهاجر إلى ربي. وكان النبي صلى الله عليه وسلم الهجرة تهدم ما كان قبله أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று குறிப்பில் இருந்து கடந்த முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான இன்னல்களை இந்த குறைஷி குஃபார்கள் வழங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக, நபிமார்களினுடைய கனவும் வஹீதான், கனவின் மூலமாக மதீனா காட்டப்பட்டு அகபத்தே ஊலா, மதீனாவிலிருந்து வந்த முதல் அகபா என்று சொல்லுவார்கள். ஹஜ்ஜுக்கு வருகிற 6 பேர்கள் இஸ்லாத்தை தழுவி, அதற்கு பிறகு 2வது வருடம் 12 பேர்கள் வந்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவி, இன்னொரு ரிவாயத்தில் 40 பேர்கள் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி, அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுவை அனுப்ப, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருக்கிற எல்லா தலைவர்களின் வீடுகளுக்கும் சென்றார்கள். ஏகத்துவத்தை சொல்லி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அகபத்தே சாலிசா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடம் மக்காவை விட்டு புறப்படுகிறார்களோ அந்த ஆண்டு துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுக்காக 70 பேர்கள் வருகிறார்கள். ஹஜ்ஜுக்காக 70 பேர்கள். இந்த 70 பேர்கள்ல ஃபர்ஸ்ட் அகபத்தே சாலிசாவுல ரசூலிடத்திலே பையத்து செய்த சஹாபிக்கு பேரு பரா இப்னு மஹ்ரூர். முதலிலே நபிகள் பெருமானாரிடத்திலே பையத்து செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இந்த இஸ்லாம் மதீனாவிற்கு சென்று 70 பேர்களாக பரவி இருக்கிற செய்தி இப்லீஸுக்கு பிடிக்குமா? அதனால ஹஜ்ஜிலேயே வஸரஹ சுராகன், கடினமான சத்தத்தை எழுப்பினான். இங்கு 13 ஆண்டு காலத்திலே 80 சொச்சம் பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆனால் நபி முகம்மது செல்லவே இல்லை மதீனாவிற்கு. அங்கிருந்து 70 பேர்கள் வந்து விட்டார்களே, அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று, இடர்களை அளிக்க வேண்டும் என்று பிரச்சனை உருவாகிறது. மீனாவிலேயே பிரச்சனை உருவாகிறது. இந்த நேரத்திலே தான் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே நாளைக்கு வாளோடு மீனாவுக்கு வரட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். நாளைக்கு வாளோடு மீனாவுக்கு வரட்டுமா? குஃபாரை குறைஷிகள் நம்மை எதிர்ப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்கிறார்கள். இதை போன்றே அபூ ஜஹீலிடத்திலும் சென்று சொன்னார்களாம். இங்கேயே போரை செய்து முகம்மதை மதீனாவிலிருந்து வந்து ஈமான் கொண்ட 70 பேர்களையும் கொலை செய்து விடலாமா, போர் செய்யலாமா என்றெல்லாம் கேட்கிற போது அபூ ஜஹீலும் தடுத்து விடுகிறார். இனிமேல் இஸ்லாம் வளராமல் இருப்பதற்கு என்ன வழி செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்து கொள்ளலாம் என்று 2 பக்கமும் போர் இல்லாமல் இந்த 70 பேர்களும்
மீண்டும் மதீனா புறப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பையத்து செய்துவிட்டு மதீனாவிற்கு சென்றார்கள். மதீனாவிலே இஸ்லாம் வலுவாக வேகமாக பரவுகிறது. அங்கு நாயகம் ஜுமா தொழுவதற்கு முன்னால் ஜுமா தொழுகை அங்கே நடந்தது. முதலில் ஜுமாவை நடத்தியவர் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அதனால இன்னைக்கு இருக்கிற மஸ்ஜிதே ஜும்ஆ என்ற ஒரு பள்ளியை அங்கே நாம் மதீனாவிலே பார்க்கலாம். சுபிச்சமாக மதீனாவின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மதீனாவிலே ஒரு தலைவர் அம்ர் இப்னு ஜுமூஹ், பனு சலமா கூட்டத்திலே அவரை விட தைரியசாலி யாரும் இல்லை. அம்ர் இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹு தஆலா இன்றைக்கும் உஹது போர்க்களத்திற்குள்ளே 4 பேர்கள், உஹதினுடைய நீங்கள் எல்லாம் சென்றிருக்கலாம், உம்ராவிற்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், உஹதுக்கு செல்லுகிற போது உள்ளே 4 பேர்கள் அடங்கி இருக்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹு தஆலா. கொஞ்சம் கால் தாங்கி தாங்கி நடக்கக்கூடிய சஹாபி. இந்த அம்ர் இப்னு ஜுமூஹ் மதீனாவாசி. இவர்கள் கட்டையிலேயே ஒரு விக்கிரகம் செய்து அதற்கு பேர் மனாத். எந்த நல்ல காரியம் செய்தாலும் அந்த மனாத்தை குடன் வைத்துக் கொள்வார்கள். உறங்குகிற போது மனாத்துக்கு அருகில் தான் உறங்குவார். இந்த அம்ர் இப்னு ஜுமூஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, முஆத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா, இந்த 2 பேருமே நினைக்கிறார்கள், இவர் இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்குமே, இதற்கு என்ன செய்வது? இரவு இவர் உறங்கியதற்கு பிறகு இந்த மனாத் என்ற அவர் வைத்திருக்கிற அந்த சிலையை கொண்டு போய் பனு சலமாவினுடைய கிணற்றிலே போட்டு விடுவார்கள். கட்டை தான் மிதந்து கொண்டுதானே இருக்கும், உள்ளே போகாது. காலையில் எழுந்தவுடன் மனாத்தை காணவில்லை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களை காப்பாற்றுகிற கடவுளே காணவில்லையா? அதை நம்பி அது எப்படி உங்களை காப்பாற்ற போகிறது? தேடி இவர்களே தேடுவதை போன்று தேடி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். 2வது நாளும் இதே நிலை. அவர் உறங்கியதற்கு பிறகு இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு கிணற்றிலே போட, 2வது நாளும் தேடிவிட்டு 3வது நாள் அந்த மனாத்துக்கு அருகிலேயே ஒரு வாளை வைத்தாராம் அம்ர் இப்னு ஜுமூஹ். இன்றைக்கு யாராவது உன்னை எடுத்து போட வந்தால் அவரின் தலையை எடுத்து விடும் மனாத், உனக்கு நான் அனுமதி தருகிறேன் மனாத் என்று அந்த சிலைக்கு அருகிலேயே வாளையும் தொங்க விட்டார். இந்த 2 பேரும் சேர்ந்து வாளையும் சேர்ந்து எடுத்துட்டு போயாச்சு. இந்த வாளால் சென்று கொண்டிருக்கிற நாயை வெட்டி மனாத்தையும் மனாத்துக்கு அருகிலே அந்த நாயையும் வைத்து ஒரு கிணற்றிலே போட்டு விட்டார்கள். அடுத்த நாள் எல்லோரும் தேட அம்ர் இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹு தேடி வருகிறார்கள். கிணற்றுக்குள்ளே மனாத்தோடு சேர்ந்து இறந்து போன நாயும் இருக்கிறது. அப்பொழுதுதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா பெரிய அறிவாளி ஆயிற்றே, என்ன உன் கடவுளின் நிலை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். முஹம்மது கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் ஏக இறைவன் ஒருவன் தான். சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலல்லதி என்ற சூராவை ஓதி காட்டுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் குல் ஹுவல்லாஹை ஓதி காட்டினார்கள் என்ற வரலாறும் வருகிறது. அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகுதான் அம்ர் இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹுவினுடைய மனம் மாறுகிறது. அவர் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் பனு சலமா வாசிகள் மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மதீனாவில் ஒரு பக்கம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் இன்னும் மதீனாவிற்கு வரவில்லை. இங்கு எதிரிகளினுடைய தொல்லைகளும் அதிகமாகிறது. பெருமானார் அனுமதி கொடுத்து விட்டார்கள். தான் செல்வதற்கு முன்னால் மதீனாவிற்கு செல்லக்கூடியவர்கள் செல்லலாம். இந்த 70 அன்சாரிகள் வந்தார்களே மதீனாவில் இருந்து, அவர்களோடு சென்றவர்களும் இருக்கிறார்கள், தனியாக மதீனாவிற்கு குடிபெயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அவ்வளவு முஹாஜிர் முதலில் ஹிஜ்ரத் குடும்பத்தோடு செய்தவர்கள் யார் தெரியுமா? அபூ சலமா, உம்மு சலமா. முதலில் 2 பேர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஆனால் இதை அறிந்து கொண்ட குஃபாரை குறைஷிகள் பிடித்துக் கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். பிடித்துக் கொண்டு மதீனாவிற்கு செல்லக்கூடாது. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா மனைவி கணவனிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் செல்லுங்கள். நபிகள் நாயகம் அங்கு வருவார்கள், அவர்களுக்கு அரணாக இருங்கள்.
அன்புக்குரியவர்களே, வரலாறு பேசுகிறது. ஓராண்டு காலம் பிடித்து வைத்தார்கள். குலத்தையும் பிடித்துக் கொண்டார்கள், மனைவியையும் பிடித்துக் கொண்டார்கள். ஆன போதிலும் கூட ஹிஜ்ரத்தை விட தயாராக இல்லை சஹாபாக்கள். தைரியத்தோடு ஹிஜ்ரத் செய்தது யாருன்னா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. ஹிஜ்ரத்தினுடைய அமர் வந்தவுடன் வாளை எடுத்து தொங்க வைத்துக் கொண்டு, என்னோடு மோத தகுதியானவர்கள், நான் ஹிஜ்ரத்துக்கு போறேன், தெருவா போய் சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கு எல்லாத்திலையும் சொல்லிட்டு போற மாதிரி, நான் ஹிஜ்ரத்திற்கு செல்ல போகிறேன், என்னோடு மோத தயாரானவர்கள் மோதிக்கொள்ளலாம். ஆனா மக்காவாசிகள் நினைச்சாங்களா, இந்த மனுஷன் போனா போதும், இவர் இருக்கிற வரைதான் முகம்மதிற்கு வலு, இவர் போனால் போதும் என்று நினைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பகிரங்கமாக மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா பெரிய செல்வ சீமான். இவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கிளம்புகிற போது பெரும் குதிரைப்படைகளை திரட்டிக் கொண்டு அபூ ஜஹில் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள், உத்பா, ஷைபா, ஹக்கீம் எல்லாம் வருகிறார்கள். இப்பொழுது சுஹைப் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுஹைப், நபிக்காக என்னுடைய வீடு, என்னுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு செல்கிறேன், நீங்கள் இது முழுவதையும் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள், இது முழுவதையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அப்படி முடியாது, நீயும் இங்குதான் இருக்க வேண்டும் என்றிருந்தால் உங்கள் அத்துணை பேர்களோடு போர் செய்ய நான் தயார் சொன்னார்கள். என்னுடைய வீரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நான் ஒருவன் இறப்பதாக இருந்தால் 10 பேர்களை நான் கொல்லாமல் இறக்க மாட்டேன். நான் ஒருவன் இறப்பதாக இருந்தால், என் உயிரை கொடுப்பதாக இருந்தால், உங்களில் 10 பேர்களின் உயிர் போகாமல் என் உயிர் போகாது. என் பொருள் வேண்டுமா, என் சொத்து வேண்டுமா, என் செல்வாக்கு வேண்டுமா, எது வேண்டும், அதை எடுத்துக்கொண்டு என்னை விட்டு விடுங்கள். சொத்துக்களை எடுத்தார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலாவை விட்டார்கள், மதீனாவிற்கு செல்கிறார்கள். இப்படி பலகீனமானவர்களை தவிர, வயோதிகர்களை தவிர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவையும் இருக்க வைத்தார்கள், அலி ரலியல்லாஹுவையும் இருக்க வைத்தார்கள். பாக்கி எல்லாம் புறப்பட்டார்கள், மதீனாவிற்கு செல்கிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் தாருன் நதுவா, குஸி இப்னு கிலாபின் வீடு இல்லையா, அங்குதான் நல்லது கெட்டது எல்லாம் ஆலோசிக்கப்படும். அந்த தாருன் நதுவாவிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்திற்கு அமீர் யார் தெரியுமா? ஷேக் ஜலீல், ஷைத்தான், இப்லீஸ் அமீராக வந்து தலைமை தாங்குகிறார். தாருன் நதுவாவிலே முஹம்மத் தன்னுடைய தோழர்களை எல்லாம் மதீனாவிற்கு அனுப்பிவிட்டார். மதீனாவில் இஸ்லாம் வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து ஒரு நாள் நம்மை தாக்குவார்கள், இந்த முகம்மது இப்பொழுது இங்குதான் இருக்கிறார், என்ன செய்யலாம், இருக்கிற முகம்மதை என்ன செய்யலாம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை. அபுல் பக்தரி என்ற கயவன் சொல்லுவான், முகம்மதை வீட்டு சிறையில் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வீட்டு சிறையில் வைத்து விடலாம். தலைமை தாங்குவது இப்லீஸ் இல்லையா? இப்லீஸ் சொன்னான், வீட்டு சிறையில் வைத்தால் அவர்களின் உறவுக்காரர்கள் வந்து காப்பாற்றி விடுவார்கள், அல்லது உள்ளே இருந்து கொண்டே ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருப்பார், அதெல்லாம் மாட்டான். அம்ரு சொல்லுவார், ஹிஷாம் இப்னு ஆம் இந்த முகம்மதை நாடு கடத்தி விடலாம், நாடு கடத்தினால் அந்த நாட்டிலே போய் ஏகத்துவத்தை சொல்லுவார், அங்கிருந்து இங்கு வருவார். மதீனாவில் அதுதானே நடக்கிறது, அதுவெல்லாம் வேண்டாம். கடைசியிலே அபூ ஜஹில் சொல்லுவான், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு இளைஞர் வர வேண்டும். ஒரு ரிவாயத்துல 10 குடும்பம் இருக்கு, இன்னொரு ரிவாயத்துல எல்லா வீடுகள் என்று இருக்கிறது, இன்னொரு ரிவாயத்துல 100 இளைஞர்கள் கொண்டு சேர்க்கிறார்கள். 100 குடும்பத்திலிருந்து 100 இளைஞர்கள். இன்னைக்கு எல்லா இப்லீஸுமே சமுதாயத்துக்கு எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த இளைஞர்களை தான். அதற்கு காரணம் அன்றே துவங்கியது அபூ ஜஹிலில் இருந்து. 100 இளைஞர்கள் ஒன்று சேரலாம். தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டிலிருந்து வருகிற போது எல்லோரும் சேர்ந்து கொலை செய்து விட்டால் எந்த குடும்பம் என்று தெரியாது. அதனால் 100 இளைஞர்கள் ஒன்று சேரலாம். சபா இப்லீஸ் தலைமை தாங்குகிற இப்லீஸ், சபா சபா, இதுதான் நல்ல ஆலோசனை. நேரம் குறிக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே, இரவு நேரத்திலே அவர் முகம்மது வெளியே வருகிற போது கொண்டுவிட வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வும் நேரம் குறிக்கிறான். குர்ஆனிலே அழகாக பேசுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹக்கீம் இல்லையா? இத் யம்குரு பிக்கல்லதீன கஃபரு, காபிரானவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், நபியே நாயகமே உங்களுக்கு நேரம் குறித்து விட்டார்கள். 100 இளைஞர்கள்
அம்போடு கம்போடு வில்லோடு வாளோடு உங்களை கொலை செய்வதற்காக நேரம் குறித்திருக்கிறார்கள். அதே நேரத்தை நானும் குறிச்சிருக்கிறேன் இல்லையா? அல்லாஹ் கைருல் மாக்கிரி, சூழ்ச்சிக்காரர்களில் எல்லாம் பெரிய சூழ்ச்சிக்காரன் இல்லையா அவன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு உத்தரவு வந்து விட்டது, இரவு புறப்படலாம். எனக்கு உத்தரவு வந்து விட்டது, இரவு புறப்படலாம், மதீனாவுக்கு கிளம்பலாம். அலி ரலியல்லாஹு நீ என்னோடு வந்து படுத்துக் கொள் அலியே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கிறார்கள், அஸ்மா ரலியல்லாஹு இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறித்த இரவில் உமர் நபிகள் கோமானுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தா வமின் கல்ஃபிஹிம் ஸத்தா ஃபஅஸைனாஹு ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்ற வசனத்தை ஓதி மண்ணை தூவுங்கள் நாயகமே. வந்தார்கள், வசனத்தை ஊதினார்கள், மண்ணை தூவினார்கள். 100 இளைஞர்களும் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வழிவிட்டார்கள், விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். யாருடைய கண்களிலும் கண்மணி நாயகத்தை அல்லாஹ் காட்டவில்லை. அப்ப இந்த வசனத்தினுடைய பவர் எவ்வளவு ஆழமானது! இந்த வசனத்தை நாம் என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்திருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் அலி ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், அலியே, அமானித பொருட்களை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன், அந்த அமானிதங்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு, என்ன அழகான தலைவர் இல்லையா, உலக சக்கரவர்த்தி, அதுவும் காபிர்களுக்கு சொந்தமான அமானிதம். இந்த காபிர்கள் எல்லாம் ஊரை விட்டே விரட்டுவதற்கு, நபிகள் நாயகத்தை விரட்டுவதற்கு தயாரானார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமானிதத்தை கொடுக்க ரெடியானார்கள். எந்த நாள் இரவு பெருமானார் புறப்பட போகிறார்களோ அந்த நாள் இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உயிரை விட நேசிக்கிற காபத்துல்லாஹ்வை சுற்றி வலம் வந்து அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்துவிட்டு உள்ளே போய் 2 ரக்காத்து தொழுது விட்டு வருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை கேட்கிறார்கள். உஸ்மான் பின் தல்ஹாவிடத்தில், இந்த சாவிக்கு சொந்தக்காரரிடத்திலே சாவியை கேட்கிறார்கள். கொடுக்க மறுக்கிறார். சாவியெல்லாம் கொடுக்க முடியாது, உள்ளே தொழுவதற்கு அனுமதி கிடையாது. உஸ்மான் பின் தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஒரு நாள் வரும், இந்த சாவி என் கையில் வரும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஏளன சிரிப்பு. ஆனாலும் உள்ளுக்குள்ளே அல்லாஹ் குர்துபி எழுதுவார்கள், உள்ளுக்குள்ளே உஸ்மானுக்கு ஒரு பயம் இருக்கிறது. காரணம், முஹம்மது பொய் சொன்னதில்லை, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொன்னதில்லை. அதனால் ஒரு காலம் நடந்து விடுமோ என்று எண்ணுகிறார். அல்லாஹ்வினுடைய அருளால் அது ஃபத்ஹ் மக்கா 8 ஆண்டுகளுக்கு பின்னால் நடந்தது என்பது வரலாறு. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இரவு வீட்டிலே படுத்திருக்கிறார்கள். இந்த ஆயத்தை ஓதி புறப்படுகிறார்கள். அலியே, அமானிதத்தை ஒப்படைத்து விட்டு குபாவிலே என்னை சந்திப்பாய் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டாங்க. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டு கதவை தட்டால் கதவு தானாக திறக்கிறது. என்ன அபூபக்கர் உறங்கவில்லையா? நீங்கள் இரவு வருகிறேன் என்றீர்கள், எந்த நேரம் என்று சொல்லவில்லை. நீங்கள் வருகிற நேரத்திலே நான் உறங்கிவிட்டால் நாயகமே, அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் இரவு முழுவதும் நின்றேன். தஹஜ்ஜத் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவையும் அழைத்துக் கொண்டு, நீங்கள் பார்த்திருக்கலாம், மதீனாவிற்கு சென்றவர்களுக்கு தெரியும், காபத்துல்லாவினுடைய வலது பக்கம் ஆயிஷா பள்ளி, இடது பக்கம் தௌரு குகை. மதீனாவிற்கு செல்லுகிற வழி வலது பக்கம். ஆனால் வலது பக்கம் தான் தேடுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட நாயகம் இடது பக்கத்தில் இருக்கிற தௌரு குகையிலே போய் தங்குகிறார்கள். இங்கிருந்துதான் ஹிஜ்ரத்தின் பயணம் துவக்கமாகிறது. இதை வைத்துக் கொண்டு அல்லாமா குர்துபி, ஹிஜ்ரத் செய்யலாமா, ஹிஜ்ரத் எத்தனை வகை, அல்லாஹு அக்பர், ஒரு பெருமானாரினுடைய ஹிஜ்ரத்தை வச்சு இவர்கள் பயணங்களையே பிரிக்கிறார்கள். இந்த ஹிஜ்ரத் ஹர்பன் வ தலபன், 2 வகையான ஹிஜ்ரத் இருக்கிறது. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்வதற்கு பெயர் ஹிஜ்ரத். இது விரண்டோடுதல், ஹர்ப், இங்கிருந்து பிடிக்காமல் வெறுத்து செல்லுதல். இன்னொன்று தலபன், தேடி செல்லுதல். இந்த வெறுத்து செல்லுதல் எந்தெந்த இடத்துல எல்லாம் கூடும், தேடி செல்லுதல் எந்தெந்த இடத்துல எல்லாம் கூடும் என்று இந்த ஹர்பை 6 வகையாக பிரிக்கிறார்கள். மின் தாரில் ஹர்ப் இலா தாரில் இஸ்லாம்.
ஒன்று, இஸ்லாத்திற்கு கடுமையான இஸ்லாமியர்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் கொடுக்கிற போது அது தாருல் ஹர்பாக மாறும். மக்கா எப்படி நாயகத்திற்கு தாருல் ஹர்பாக மாறியதோ, இருக்க விடாமல் தடுத்தார்களோ, நோவினைகளை கொடுத்தார்களோ, இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஹிஜ்ரத் செய்தாக வேண்டும். எங்க ஹிஜ்ரத் பண்றது? தாருல் இஸ்லாம். நிறைய நம் சமுதாயத்திற்கு இல்லையா, பர்மாவிலே நடந்தது, நிறைய இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? கடுமையான நோவினைகளையும் ஈதாக்களையும் கொடுக்கிற போது ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்துக்கு பேர் அர்பன் ஹிஜ்ரத், குடு. இன்னொரு வகையான ஹிஜ்ரத் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, பித்அத்தான பூமியில் இருந்து அல் குரூஜ் மின் அர்லில் பித்ஆ, ஒரு பூமியில பார்த்தா நிறைய பித்அத் நடக்குது, அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். இதுவும் அந்த பித்அத்னா என்ன? அது எந்த வகையான பித்அத்? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொல்லுகிறார்கள், எந்த இடத்திலே சப்ப ஸலஃப், முன்னோர்கள் சகாபாக்களை திட்டப்படுகிறதோ, முன்னோர்களும் சகாபாக்களும் ஏற்றப்படுகிறார்களோ, பேசப்படுகிறார்களோ, அதுதான் பித்அத் நிறைந்த பூமி. அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்தல் நல்லது. மாலிக் இமாம், 4 மத்ஹபினுடைய இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் குர்துபி அறிவிக்கிறார்கள். மூன்றாவது, எங்கிருந்து ஹிஜ்ரத் செய்வது? சில பூமிகள் கலப அலைஹில் ஹராம், எந்த பூமியில ஹராமு மிகைத்து நிற்கிறதோ, ஒரு ஊர்ல எல்லாம் வட்டி அல்லது எல்லா விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிற பகுதியில் அவர் போய் குடியிருக்கிறாரு, இருக்கலாமா? அர்பன் ஹிஜ்ரத் செய்தே தீர வேண்டும். வட்டி கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டிருக்கிற பகுதியில் ஊரிலே போய் இருக்கிறார், ஒரு ஹிஜ்ரத் செய்தே தீர வேண்டும். ஏனென்றால் தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பாத ஃபரீதா, பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், ஹலாலை தேடுவது. பரலான தொழுகைக்கு பிறகு அடுத்த பரல் என்னன்னா, தொழுகை என்ற பரலுக்கு பிறகு அடுத்த பரல் என்னன்னா ஹலாலை தேடுவதுதான். அதனால ஹராமான பகுதியில் இருந்து ஹிஜ்ரத் செய்யுதல். 4வது ஒரு வகையான ஹிஜ்ரத் இருக்கிறது, மின் அதியத்தில் பதன். ஒருத்தருக்கு ஒரு பூமியில இருந்த உடலுக்கே ஒத்து வரல, அந்த இடம் அவருக்கு இருக்கிற போதெல்லாம் உடல் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மார்க்கம் சொல்லுகிறது, அங்கு இருக்காத, அடுத்த பூமிக்கு போங்க. மதீனாவிலே வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலாவிற்கு உடல் சீதோசனம் ஏற்று வரவில்லை, அலி ரலியல்லாஹுக்கு ஏற்கவில்லை. உடல் சீதோசனம் நாயகத்திலே வந்து சொல்கிறார்கள், மக்காவின் சீதோசனம் வேறு, மதீனாவின் சீதோசனம் வேறு. நாயகமே, என் உடல்நிலை சரியில்லை. அலி ரலியல்லாஹு சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையை அழிக்கு தோதுவாக மாற்றுகிறார்கள். அலி ரலியல்லாஹுக்கு தோதுவா, அந்த ஆற்றல் நாயகத்திற்கு மட்டும் சொந்தமானது. அல்லாஹும்ம இத்ஹப் அன்ஹுல் ஹர்ர வல் பர். யா அல்லாஹ், இந்த அலி ரலியல்லாஹுக்கு குளிரையும் உஷ்ணத்தையும் போக்கிவிடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ, நாயகத்தின் கரங்கள் இறைந்தால் வானின் கதவு திறந்து விடுமே. அதனால அலி ரலியல்லாஹு இந்த துஆவை பெற்றதால் கடுமையான குளிர்காலத்துல லேசான துணியை போட்டு போவாங்களாம், கடுமையான கோடை காலத்திலே கம்பளியை போர்த்தி கொண்டு செல்வார்களாம். என்னங்க இப்படி வர்றீங்க? இல்ல, ரசூலுல்லாஹ் ஏற்கனவே துஆ செஞ்சுட்டாங்க. இதே போன்றுதான் பிலால் ரலியல்லாஹுவுக்கு சீதோசனம் ஒத்து வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இயற்கையை பார்த்து சொல்கிறார்கள், இயற்கையே பிலாலுக்கு தோதுவாக நீ மாறிவிடு, பிலால் ரலியல்லாஹுவுக்கு தோதுவாக நீ மாறிவிடு. அதற்கு பிறகு இயற்கை மாறியது. பிலால் ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள் என்பது வரலாறு. ஆனா அந்த இயற்கையை மாற்றுகிற ஆற்றல் எல்லாம் நமக்கு இல்லையே. அதனால அதியத்துல் பதன், உடல் சார்ந்த நோய்கள் ஒரு ஊரிலே ஏற்பட்டால் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்ய சொல்லி மார்க்கம் தூண்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்து ஒரு ஹிஜ்ரத் இருக்கிறது, 5வது ஹவுஃபுல் மர். ஒருத்தர் அங்க இருந்தார்னா நோய் பரவக்கூடிய இடத்தில் இருக்கிறார், அந்த இடத்துல இருந்தார்னா நோய் பரவும், அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப மார்க்கம் அந்த இடத்துல இருக்க தூண்டவில்லை. நீங்கள் இன்னொரு இடத்திற்கு சென்று விடுங்கள், ஹர்பன், இன்னொரு இடத்திற்கு சென்றே தீர வேண்டும். உன் உடலை பாதுகாப்பது முக்கியம் என்று மார்க்கம் பேசுகிறது. பெருமானார் துஆவிலேயே சிறந்த துஆன்னு வேற சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹ்ட்ட ஆரோக்கியத்தை கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா வல் முஆஃபாத்த தாயிமா. ஆனா இன்னைக்கு அந்த துஆவை மட்டும் நம்ம கேட்கிறதே இல்லை. அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக என்ற துஆ தான் துஆக்களில் சிறந்தது. நபிகள் பெருமானார் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு ஹிஜ்ரத் இருக்கிறது, ஹவுஃபுல் அதிய்யா ஃபில் மால். பொருளாதாரத்திற்கு ஆபத்து வரும் என்றிருந்தால்,
பொருளாதாரத்திற்கு பிரச்சனை ஒரு இடத்திலே இருக்கிற போது பொருளாதாரத்திற்கு அழிவு வரும் என்றிருந்தால் அந்த இடத்திலிருந்து ஹிஜ்ரத் செய். அல்லவா குர்துபி சொல்லுகிறார்கள், இந்த 6 வகையான ஹிஜ்ரத்திற்கும் பேர் ஹிஜ்ரத்துல் ஹர்ப். இன்னொரு ஹிஜ்ரத் இருக்கிறது, ஹிஜ்ரத்து தலப். ஹிஜ்ரத்து தலப் தேடி செல்லுதல், தலபு செய்யுதல், ஆசையோடு புறப்படுதல். இந்த ஹிஜ்ரத் இருக்கிறது, இது 8 வகை என்று எழுதுறாங்க. அல்லமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. ஒன்று சஃபருல் இப்ரா. சஃபருல் இப்ரா இல்லையா, அதுவும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்றதா. எதற்காக? படிப்பினை பெறுவதற்காக. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு செல்றோம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தையே சுற்றி பார்த்தார்களே, எதற்காக? படிப்பினை பெறுவதற்காக. அவர்கள் அப்படி சுற்றி பார்க்கிற வேளையில் தான் தஜ்ஜாலினுடைய தீங்கில் இருந்து பாலம் அமைத்தார்கள், பாதுகாத்தார்கள் என்பது குர்ஆன் சொல்லுகிறார்கள். சஃபருல் இப்ரா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். சஃபரை ஹிஜ்ரா இல்லையா, சஃபரை இப்ரா, படிப்பினை பயணங்கள். உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆச்சரியத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். தஃசீர்களிலே எழுதுகிற போது எழுதுவார்கள், ஒரு விரிப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கொடுத்திருந்தார். இறைவனுக்காகவே வாழ்ந்த காரணத்தினால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரியணை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அழகிய குதிரைகள், அந்த குதிரைகளை பார்த்து அந்த அழகிலே மயங்கி போன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அஸர் தொழுகையின் நேரம் தப்பி போனது. அல்லாஹ்வை வணங்குகிற நேரம் தப்பி போனதை அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்த இந்த 1000 குதிரைகளும் வேண்டாம்னு கழுத்து வெட்டினாங்களாம். எனக்காக குதிரையை வேண்டாம் என்று தன்னை வேகமாக அழைத்து செல்லுகிற குதிரைகளை கூட எனக்காக தூக்கி எறிந்தார் சுலைமான். அதனால் நான் காற்றை வசப்படுத்தி கொடுத்தேன், குதிரையை விட வேகமாக செல்லுகிற காற்றை என் சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கம்பளியை கொடுத்தான். அது 3 பர்சக நீளம், 3 பர்சக அகலம். ஒரு பர்சகங்கிறது 3 மைல். 3 மைல்ல ஏறத்தாழ 4.5 கிலோமீட்டர். 4.5 கிலோமீட்டர் நீளம், 4.5 கிலோமீட்டர் அகலம். அதுல 3000 நாற்காலிகள். 3000. அது உலக சக்கரவர்த்தியினுடைய அந்த பார்லிமெண்ட் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு அந்த நாற்காலிகளிலே அமர்ந்து அமைச்சர்கள் பேசுகிறார்கள். எப்போ எங்க பேசுவாங்கன்னா, வானத்திலே அந்த ஜம்கால இருக்கா இல்லையா, அது பறக்கும், அங்கே பேசிக் கொண்டிருப்பார்களாம். அங்கே உலகத்திலே நடக்கிற எல்லா ஆச்சரியங்களையும் அறிய வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹு அக்பர். இன்னைக்கும் பைத்துல் முகத்தஸினுடைய அந்த கற்கள் இருக்கிறதே, கட்டப்பட்ட கற்கள், கடல்களின் ஆழ்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள், பூமியின் கற்கள் அல்ல என்று இன்றைய ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறதே. அப்ப இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த பயணம் இருக்கிறதே, சஃபருல் இப்ரா. பயணம் செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களாம், ரப்பே நான் ஒரு ஆச்சரியத்தை பார்க்க வேண்டும். கடலோரமா போன அல்லாஹ் கடலோரமாக செல்லுகிற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடலுக்குள்ளே செல்லுங்கள். கடலுக்குள்ள போனா உள்ளே ஒரு மனிதர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். மேல தூக்கிட்டு வந்தாச்சு, ஒரு பெட்டியோட கொண்டு வந்தாச்சு. எத்தனை வருஷமா உள்ள இருக்கிறீங்க? எப்படி உணவு கிடைக்கிறது? ஏறத்தாழ 1400 ஆண்டுகளாக உள்ளே வாடுகிறேன். ஏன்னா உலக சக்கரவர்த்திக்கு எல்லா விஷயத்தை காட்டுறான். 1400 ஆண்டுகளா உங்களுக்கு இறைவன் எதனால் கொடுத்தான்? என் தாய் தகப்பனின் துஆவை பெற்றேன், அதனால் கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த பயணத்திலே சொல்லுவார்கள், பெற்றோர்களை யார் பேணி பாதுகாக்கிறார்களோ, பெற்றோர்களின் கடமைகளை யார் செய்கிறார்களோ, அவர்களுக்காக பெற்றோர்கள் செய்கிற துஆ அவரின் ஆயுளையும் நீட்டி வைக்கும். சஃபருல் இப்ரா. இன்னொரு பயணம் இருக்கிறது, தலபன் உள்ள பயணம், சஃபருல் ஹஜ். சஃபருல் ஹஜ், இந்த பயணம் செய்தே தீர வேண்டும். இது தலபன், நம்மளை தேடி போகணும். இதுவும் ஹிஜ்ரத்தினுடைய வகையில் உள்ளது என்று அல்லமா குர்துபி எழுதுகிறார்கள் இல்லையா. இன்னைக்கு கடமையானதுக்கு பின்னாடியும் கூட போறதுக்கு தயாராக இல்லை. கடமையாகிவிட்டது. 40க்கு மேல் பார்க்கலாம், 40க்கு மேல் பார்க்கலாம், 40க்கு மேல் பார்க்கலாம். இன்னைக்கு வயசு 40 இருக்குதா இல்லையான்னு கேரண்டி இல்லை. யார் அப்படி கடமை இருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ, நஸ்ரானியாக யூதராக அவர் மௌத்தாகட்டும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தருள்வானாக. மூன்றாவது ஒரு பயணம் இருக்கிறது, சஃபருல் ஜிஹாத்.
தேவை ஏற்படுகிற போது ஜிஹாதுக்கான பயணம். இதுவும் தலபன் இல்லையா? அப்படி போகிற போது இல்ல, ரௌஹத்துன் ஃபீ சபீலில்லாஹ் கைருன் மிம்மா தத்லு அலைஹி ஷம்ஸு அவ் தகரும். அந்த தேவை ஏற்படுகிற போது ஜிஹாதுக்கு செல்லுகிற பயணம் இருக்கிறதே, அதுல கொஞ்ச நேரம் செலவழிப்பது அதை விட சிறந்த நேரம் கிடையாது. மிம்மா தத்லு அலைஹி ஷம்ஸு அவ் தகரும், சூரியன் உதயமாகி மறைகிற தினங்களில் சிறந்த தினம் அதுதான். அது நிறைய வரலாறுகள். 4வது பயணம் சஃபருல் மாஷ். இதுவும் ஹிஜ்ரத் தான். மைஷத் வாழணுமா இல்லையா? காலையில எந்திரிச்ச உடனே வேகமாக பிள்ளை குட்டிகளுக்காக உறவுக்காரர்களுக்காக வேண்டி இவர் தேடுவதற்காக, பொருளாதாரம் தேடுவதற்காக செல்கிறார்களே, சஃபருல் மாஷ், அதுவும் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்தின் நன்மையை கொடுக்கும் என்கிறார்கள் அல்லாமா குர்துபி. 5வது தலபுல் இல்ம், கல்வியை தேடுவதற்கான பயணம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பயணித்து 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 பல ஆயிரம் மைல்கள் கல்வியை தேடுவதற்காக பயணம் செய்திருக்கிறார்கள். சஃபருல் இல்ம், கல்வியை தேடுவதற்கான பயணம். சஃபரு திஜாரா, வியாபாரத்தை உருவாக்குவதற்கான பயணம். இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து வியாபாரம் செய்ய முடியாது. வியாபாரத்தை உருவாக்குவதற்காக ஒருத்தர் டெல்லிக்கு போறாரு, ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போறாரு, வியாபாரத்திற்காக ஒருத்தர் சைனாவுக்கு போறாரு. சஃபரு திஜாரா, மார்க்கம் அனுமதித்த பயணம். சஃபரு ஜியாரத்தில் இஹ்வான், அல்லாஹு அக்பர், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை சந்திப்பதற்காக செல்லுகிற பயணம். இதுக்கு ஹிஜ்ரத்தினுடைய நன்மை உண்டு. அப்படி அல்லாஹ்வுக்காக சந்திக்க செல்லுகிற போது 2 மலக்குகள் இவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இடையில எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை ரப்புக்காகவே சந்திக்க செல்லுகிறார், அந்த பயணத்தை நீ எளிதாக்கி தருவாயாக, அவர்களை சந்திக்க வைப்பாயாக என்று 2 மலக்குகள் துஆ செய்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு பயணம் இருக்கிறது, சஃபருல் கலாயி ஹாஜாத்தில் முஸ்லிமீன். ஒருத்தர் முஸ்லிம்களுடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்காக செல்கிறாரே, அதற்கும் ஹிஜ்ரத்தின் நன்மை உண்டு. அப்ப ஹர்பன், நாம் விரண்டு போய் இது வேண்டாம் என்று ஒதுக்குகிற 6 இடங்களும் ஹிஜ்ரத்தினுடைய நன்மையை தரும். தலபன், தேடி செல்லுகிற இந்த 8 இடங்களும் ஹிஜ்ரத்தின் நன்மையை தரும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். எதற்காக? மின் தாரில் ஹர்ப் இலா தாரில் இஸ்லாம். இனிமேல் இங்கு இருக்கவே முடியாது என்ற சூழல் வருகிறது. இனிமேல் இருக்கவே முடியாது. அல்லாஹ்வுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, ரப்புல் ஆலமீனுக்கு சில ஆதாத்துகள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. என்ன நடைமுறை தெரியுமா? எதிரிகளின் ஆக்கிரமிப்பு எல்லை கடக்கிற போது ஒன்று எதிரிகளை அழிப்பான், அல்லது அந்த இடத்தை விட்டு புறப்படுங்க. நபிமார்களினுடைய எண்ணத்தை பொறுத்து அல்லாஹ் உத்தரவு பிறப்பிப்பான். நபிமார்களின் எண்ணத்தை பொறுத்து ஃபிரௌனின் ஆக்கிரமிப்பு எல்லை கடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நைல் நதியில் வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் அழித்தான் இல்லையா? ஆக்கிரமிப்பு எல்லை கடக்கிற போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோமுகளின் ஆக்கிரமிப்பு எல்லை கடந்தது. ஊரை விட்டு கிளம்புங்க, நான் அழிக்கப் போகிறேன் என்று நெருப்பு மலையை கொடுத்து அழித்தார். ஆனா நாயகத்துக்கு முன்னாடி அழிக்கிறத நாயகம் பிரியப்படுவாங்களா? தன்னுடைய உம்மத்தை அழிக்கப்படுவதை பிரியப்படுவார்களா? அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்களை விட்டுட்டு நீங்க கிளம்பிருங்க நாயகமே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜ்ரத்திற்கான உத்தரவை பிறப்பிக்கிறார். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம் சத்தன் ஓதிக்கொண்டு சௌர் குகைக்கு செல்வதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு செல்கிறார்கள். 2 ஒட்டகைகள் நல்ல முறையில் தீனி போட்டு வளர்த்து வைத்திருந்தார்கள். அந்த ஒட்டகை இடையில நின்றக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வண்டிக்கு முன்னாடியே பெட்ரோல் போட்டு வச்சிருக்கிற மாதிரி தீனி போட்டு நல்ல முறையில் வளர்த்து நாயகத்தை தாங்குகிற ஒட்டகம். எல்லா ஒட்டகமும் வகியை தாங்காது, அதனால வளர்த்த ஒட்டகத்துக்கும் பேரு குஸ்வா. குஸ்வா என்ற ஒட்டகத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வளர்த்தார்கள். ஏன்னா அந்த ஒட்டகத்துல போகும்போது வகி வந்துருச்சுன்னா ஒட்டகம் படுத்துரும். அதனால பெருமானாரை தாங்குகிற ஒட்டகத்தை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தில் ஏறுகிற போதே இது எனக்கு விற்பனைக்காக என்னிடத்துல இந்த 2 ஒட்டகத்தையும் எனக்கு விற்பனை செய்யுங்கள் என்றார்கள். நான் ஓசி வண்டியில வரமாட்டேன். ஓசி வாகனத்தில் நான் வரவில்லை நாயகமே, என் பொருளாதாரம் முழுக்க உங்களுக்கு தானே அர்ப்பணம். என்னிடத்தில் என்ன விலை பேசுகிறீர்கள் நாயகமே?
இல்லை, இதை எனக்கு விலை கொடுத்துத்தான் கொடுக்க வேண்டும் என்று மூவான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விலைவேற்றி ஏறி புறப்படுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நாயகத்திற்காக பொருளாதாரத்தை மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டிலே மனைவி, மக்கள், பெற்றோர் அத்துணை பேர்களையும் விட்டுவிட்டு ரசூல் தான் முக்கியம் என்று புறப்படுகிறார்கள். சௌரு குஹை, அல்லாஹு அக்பர், வரலாறு மிரண்டு போகிறது. இப்படி ஒரு நண்பர்களை உலகத்திலே பார்த்ததே இல்லையே என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள். சௌருக்கு ஏறியாச்சு, உள்ள குகைக்குள்ளே பார்த்தால் எல்லாம் புற்றுகள், பாம்பின் புற்றுகள். நம்மால என்ன செய்வான்? நட்பு என்பதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். உயிருக்கு பிரச்சனைன்னு வரும்போது தலான் சொல்லிட்டு கிளம்பிடுவான். இதுக்கு மேல நம்மளால முடியாது பாவா, உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நான் பார்க்கிறேன். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாயகமே கொஞ்சம் வெளியே இருங்கள், உள்ளே போய் அந்த புற்றுகளை எல்லாம் நான் அடைத்து விடுகிறேன் என்று தன்னுடைய மேலாடையை கிழித்து எல்லா ஓட்டைகளையும் அடைப்பதற்கு துணி இல்லை. நாயகத்தை உள்ளே வர சொல்லி 2 கால்களையும் 2 ஓட்டையிலே பதிய வைத்து கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய மடியிலே படுக்க வைத்துக் கொண்ட அந்த காட்சி, அல்லாஹ் அக்பர். 2 ஓட்டைக்குள் இருக்கிற பாம்பு. அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மடியிலே கண்மணி நாயகம் களைப்பின் நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாம்பு தீண்டுகிறது, பாம்பு தீண்டுகிறது, விஷமெல்லாம் ஏறுகிறது. சாதாரணமா அந்த தேல் கடிச்சவங்களுக்கு தெரியும், அல்லது குளவி கொட்டினவங்களுக்கு தெரியும் அதனுடைய வேகம் என்னன்னு, இல்லையா? விஷஜந்துக்கள் தீர்ந்தவங்களுக்கு தெரிய வேகம் என்ன, நல்லா பாதுகாத்தருள்வானாக. ஆனால் உடம்பெல்லாம் விஷம் ஏறி உடம்பெல்லாம் நிறம் மாறி போகிறது. தன் தோழர் அயர்ந்து தூங்குகிறாரே, அவர்களை எழுப்ப அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு மனம் இல்லை. என் தோழர் தூங்கி ரொம்ப நாள் ஆகிவிட்டது, கடும் கஷ்டத்தில் இருக்கிறார். இந்த குப்பார்கள் எல்லாம் வேதனை கொடுத்து என் தோழர் அயர்ந்து உறங்குகிறார். என் உயிர் போனால் பரவாயில்லை, என் கண்மணியில் உறக்கம் கிடக்கூடாது. இதுதான் நட்பின் எல்லை. அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு மாறி நட்பு கொண்டவர்கள் உலகத்தில் இல்லை. இது மாதிரி ஒரு நண்பன் உலகத்தில் எந்த தலைவருக்காவது கிடைத்ததா என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இல்லை. அல்லவா குர்துபியே எழுதுவார்கள், உலகத்திலே நட்பு இல்லாதவன் எவனும் இல்லை. ஆனால் இப்படி நட்பு கொண்ட ஒரு நண்பன் உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அந்த விஷத்தால் கண்களில் கண்ணீர் ஒரு சொட்டு தன்னை அறியாமல் கண்ணிலிருந்து கண்மணி நாயகத்தினுடைய முகத்தில் விழுகிறது. பெருமானார் விழித்து பார்க்கிறார்கள். சிவந்த வேணியில் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய உடலெல்லாம் நிறம் மாறி போயிருக்கிறது. நிறம் மாறி போயிருக்கிறது. என்ன அபூபக்கர்? நாயகமே, பாம்பு புற்று அடைக்க துணி இல்லை, அதற்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா? அதற்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா? அதனால்தான் என்னை தீண்டி உங்களை காண ஆசைப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீரை எடுத்து தடவினார்கள். பெருமானாரின் உமிழ்நீருக்கு இருக்கிற ஆற்றல் தனி, விஷம் இறங்குகிறது. பெருமானார் உள்ளே இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய குடும்பமே நாயகத்திற்காக உழைத்தது. அந்த ஹிஜ்ரத்தில நீங்க வரலாறுகளை புரட்டினா அந்த குடும்பமே ரசூலுக்காக உழைத்தது. அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மகனார் எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி தேடுகிறார்கள் என்ற செய்தியை சேகரிக்கிறார். ஒரு பக்கம் உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். உணவை கொண்டு வருகிற பொறுப்பை அஸ்மா, ஒரு வீர மங்கை. அன்றைய காலம் எப்படி இருந்தது? குறைஷிகள் எல்லாம் இல்லையா குதிரைகளாக தேட ஆரம்பித்தார்கள். 100 ஒட்டகை கிடைக்குமே, பெருமானாரை பிடித்துக் கொடுத்தால் 100 ஒட்டகை கிடைக்குமே. யாரும் மனிதர்களாக இல்லை, குதிரைகளாக மாறி தேடிக்கொண்டிருக்கிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 3 நாள் உணவு கொண்டு வருகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். அஸ்மா ரலியல்லாஹுவினுடைய வீரத்தை எந்த வார்த்தைகளால் வர்ணிப்பது? அப்படி பெல்ட்டை கட்டி பட்டையை கட்டி அதுல சாப்பாடு கொண்டு வரதை பார்த்துட்டு பெருமானார் சொன்னார்கள், தாத்துமி தாக்கை, 2 பட்டைக்கு சொந்தக்கார பெண்ணை. அதனால அவங்களுக்கு பட்ட பேராவே அது மாறி போனது. 3 நாள். இதுல அந்த தலைவர்கள் எப்படி தேடி இருப்பார்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? அதுவும் சாதாரணமான இல்ல. அபு சுஃபியான் சாதாரணமான ஆள் அல்ல. உளவுத்துறையிலே அவருக்கு நிகர் இல்லை. அபு ஜஹில் போன்றவர்கள், உமையா உத்துபா போன்றவர்கள் பெரிய அறிவாளிகள். அதுல ஹக்கீம் என்ற ஒரு அறிவாளி,
பாதங்களை வைத்தே கண்டுபிடிக்கிற ஆற்றல் படைத்தவன், பாதச்சுவடுகளை வைத்தே கண்டுபிடிக்கிற ஆற்றல் படைத்தவன். மேலே ஏறியாச்சு, மேலே ஏறியாச்சு, கீழே குனிந்து பார்த்தால் தெரிந்துவிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நாயகமே லேசா குனிஞ்சா நம்ம மாட்டிடுவோம். அல்லாஹு அக்பர். என்ன அழகான பாடத்தை இந்த உம்மத்திற்கு ரசூல் கொடுக்கிறார்கள். அபூபக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் லா தஹ்சன், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார். இந்த எண்ணெய் எத்தனை பேருக்கு வந்துச்சு நம்மள? லா தஹ்சன். உடல்ல நோய் ஏற்படுகிற போது லா தஹ்சன், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? பெரிய மருத்துவன் நம்மோடு இருக்கிறார். வியாபாரத்திலே தோல்வி ஏற்படுகிற போது ஏன் கவலைப்படுகிறார்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. பெரிய வியாபாரி நம்மோடு இருக்கிறார். பெற்றோர்களை இழக்கிற போது ஏன் கவலைப்படுகிறீர்கள்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அவன் நம்மை பெற்றோராக ஆக்க பார்க்கிறான் இல்லையா? அப்ப இந்த ஒரு வார்த்தை இதுல மட்டும் அன்புக்குரியவர்களே 100 மசாயில் எடுக்கிறார்கள், 100 மசாயிலை எடுக்கிறார்கள். கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள். லா தஹ்சன். இன்னைக்கு லா தஹ்சன் ஒரு கிதாப் வந்துருச்சு, கவலைப்படாதீர்கள் ஒரு கிதாப். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே தான் அபூஜஹலை பார்த்து ஹக்கீம் சொல்லுவான், இந்த இடத்துலதான் முகமது இருக்கிறார். என்னுடைய ஆய்வு என்றைக்குமே பொய்யானதில்லை. அதற்குள் அல்லாஹ் உத்தரவு போட்டான், 8 கால் பூச்சியை வலை பின்னி விடு. கபூத்தர், புறாக்களே உங்கள் கூடுகளை அமையுங்கள். இந்த பகுதியில தான் முகமது இருக்கணும். அபூஜஹல் பார்த்துட்டு சொன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்குள்ள யாராவது போயிட்டு வந்திருக்கலாம். 50 வருஷம், இவ்வளவு பழமையான கூடுகள் இல்லையே. அந்த 8 கால் பூச்சியும் கூட ஏதோ காயிலாங்கடையில இருந்து எடுத்துட்டு வந்து சேர்த்த மாதிரி சேர்த்திருக்கும் போல தெரியுது. இருக்கிறதுலயே ஆக பாடாவதி வலைய பின்னி அல்லாஹு அக்பர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் காத்ததே. அபூஜஹல் சொல்லுவான், இந்த இடத்திலே நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை. வலை பின்னி இருக்கிறது, எப்படி உள்ளே இருக்க முடியும்? லேசா குனிஞ்சா போதும், குனிய விடாமல் பாதுகாத்த ரப்பு இல்லையா? அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ் நினைத்தால் யாரையும் தலை குனிய விடாமல் பாதுகாக்க முடியுமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குனிய விடாமல் பாதுகாத்தான். கடைசியில் அந்த அக்கீம் சொல்றான் அபூஜஹல் இடத்துல, முட்டாள் அபூஜஹல், நான் இதுவரை கணித்தது தவறானதே இல்லை. இங்கு முகம்மது இல்லை என்றால் ஒன்று நீ முகம்மதாக இருக்க வேண்டும், அல்லது நான் முகம்மதாக இருக்க வேண்டும். ஒன்று நீ முகம்மது அல்லது நான் முகம்மது. இங்குதான் இருக்கிறார். ஆனாலும் அபூஜஹல் சொல்லுவான், நீதான் பெரிய முட்டாள், உன்னை போய் அழைத்து வந்தேனே என்று 2 பேர்களும் இறங்கினார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் அப்துல்லாஹ் இப்னு அரிகத் என்ற அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு விசுவாசமான ஒரு மாற்று மத சகோதரர். அவர் குஃபார் தான், காபிர் தான். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு விசுவாசமானவர். வழிகாட்டி அவர்தான், வழிகாட்டி அவர்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அபூபக்கர் ரலியல்லாஹுவையும் அழைத்துக் கொண்டு செல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் நாயகம் பசியோடு இருப்பதை உணர்ந்து கொண்டு தேடி செல்கிறார்கள், உணவு கிடைக்குமா என்று. அங்கே உம்மு மஅபத் என்ற ஒரு பெண்மணி ஒரு கூடாரத்திலே ஒரு குடிசையில் ஆடுகளை வளர்த்து வருகிறார். 2-3 ஆடு நிக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உம்மு மஅபத் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்கிறார்கள். அதுவரைக்கும் அவங்க நம்ம இஸ்லாத்துக்கு வரல. உம்மு மஅபதை பார்த்து கேட்கிறார்கள், உம்மு மஅபத், இந்த ஆட்டை கொடுத்தால் பால் கறந்து கொஞ்சம் என் தோழர் பசியோடு இருக்கிறார், கொடுத்து விடுவேன். அந்த அம்மா சொல்லுச்சு, இது குட்டி ஆடு, இதுல பால் வராது, ஆண் அண்டாத ஆடு, இதெல்லாம் பால் கறக்க ஒன்று முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னிடத்தில் இருக்கிற என் சகோதரர் ஒரு ஆச்சரியமான மனிதர், அவர் கை வைத்தால் பால் சுரக்கும். அந்த அம்மா, அப்படியா, அந்த அதிசய மனிதரை நானும் பார்க்க வேண்டுமே. உம்மு மஅபதை அழைத்துக் கொண்டு ஆட்டையும் அழைத்துக் கொண்டு, பொதுவாகவே எஜமானி அம்மா வந்து ஆடு கூட வந்துருமே, ஆட்டையும் அழைத்துக் கொண்டு வர அல்லாஹு அக்பர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, நாயகமே உங்கள் முகம் பார்த்தேன், பசியோடு இருக்கிறீர்கள், இந்த ஆட்டிலிருந்து பால் கறக்க எஜமானி அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், கறந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து தடவினார்கள். ஆட்டில் பால் வருகிறது. முதலில் கறந்த பாலை குடும்ப தலைவியாக இருக்கிற உம்மு மஅபதுக்கு கொடுக்கிறார்கள். உம்மு மஅபத் அதிசயத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார், அதிசயத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து கறக்கிற பாலை கண்மணி நாயகம் குடிக்க 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 அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வயிறு நிரம்பியதாம்.
இதைத்தான் எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஒரு நண்பனுக்கு சாப்பிட கொடுத்து தன் வயிறு நிறைந்த நண்பன் உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றார், அபூபக்கர் தான் ரலியல்லாஹு தஆலா. நண்பன் சாப்பிட சாப்பிட வரலாறுகள் எல்லாம் மிரண்டு போய் நிற்கிறது. பெருமானார் அந்த ஆட்டுப்பாலை குடிக்க குடிக்க இவர்களின் வயிறு நிரம்புகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பேசுகிற பெண்மணிகளிலேயே உம்மு மாவரை போன்று பேசியவர்கள் யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் தான் ரசூலுல்லாஹ் பார்த்துச்சு. ஆனா ஷமாயில் திருமதியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அந்த அம்மா அறிவிச்ச மாதிரி யாரும் அறிவிக்க முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலாவே சொல்லுகிறார்கள், கூடவே இந்த அலி ரலியல்லாஹ் இந்த உம்மு மாவ ரசூலுல்லாஹ் கூட இருந்தது கொஞ்ச நேரம். ரசூலினுடைய முடி எப்படி இருந்தது, கண் எப்படி, கண்ணின் பார்வை எப்படி, நடை எப்படி, உடை எப்படி, காதின் அளவு எப்படி, மூக்கின் அளவு எப்படி, பற்கள் ரசூலுக்கு எப்படி இருந்தது, அத்தனையும் பேசுகிறார்கள். பெருமானாரின் இந்த அதிசயத்தை பார்த்த உம்மு மாவது அதே இடத்திலேயே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று பயணத்திலேயே ஈமான். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்ச நேரம் போவார்கள், பின்னால் கொஞ்ச நேரம் வருவார்கள், சுற்றி சுற்றி வருவார்கள். என்ன நாயகமே, பெருமானார் கேட்கிறார்கள், என்ன அபூபக்கர் திடீரென்று முன்னால் உங்களுக்கு ஆபத்து வருவோம் என்று நான் நினைத்தால் முன்னால் ஓடுவேன், பின்னால் வந்து விடுமோ என்று நினைக்கிற போது பின்னால் வருவேன், சுற்றி சுற்றி வருகிறேன் நாயகமே, சுற்றி சுற்றி வருகிறேன் நாயகமே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவானே, வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், யார்கிட்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் ரசூலை ஒப்படைக்கவில்லை. பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்து அல்லாஹ் அமானிதமாக ரசூலை அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் ஒப்படைச்சான், யார்கிட்டையுமே ஒப்படைக்கல. அப்ப அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவின் மீது எவ்வளவு பாசம் ரப்புக்கு இருந்திருக்க வேண்டும். ரசூலை ஒப்படைப்பதாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்துக் கொண்டு செல்ல இந்த பக்கம் குறைஷிகள் கடுமையாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பிடித்துக் கொடுத்தால் பரிசுகளை வேறு அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு பிறகு இல்லையா மலைப்பாதை வழியாக கணவாய் வழியாக ரசூல் செல்லுகிற போது சுராக்கத் இப்னு மாலிக் நபிகள் நாயகத்தை பார்த்து விடுகிறார். சுராக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிடித்து கொடுத்தார். 2 பேர் தானே இருக்கிறாங்க, புடிச்சு கொடுத்துட்டோம்னா 100 ஒட்டகை கிடைக்குமே என்று புறப்பட பெருமானாருக்கு அருகில் நெருங்குகிற போது பெருமானார் குதிரைக்கு உத்தரவிட்டார்கள், பூமிக்கு உத்தரவிட்டார்கள். பூமி காலை சொரிவாங்குகிறது. நாம் எல்லாம் அறிந்த செய்திகள். முகம்மதே காப்பாற்று. இந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ்வினுடைய இரக்கத்தை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு எதிரி தன்னிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்கிற போது பெருமானார் பழிவாங்க நினைக்கவில்லை. என்னவாடா புடிச்சு கொடுக்க போற 100 ஒட்டகைக்காக என்று பழிவாங்க பெருமானார் நினைக்கவே இல்லையே. அதனால் மன்னித்து விட்டு விடு. 3 முறை நடக்கிறது. கடைசியில் அவரை ஏற்றுக்கொள்கிறார். நான் மட்டும் இல்ல, இனி யார் இந்த வழியில வந்தாலும் கேட்டாக்கா நான் இல்லை என்று சொல்லிவிடுவேன். ஆனால் அவரையும் நாயகம் நிராசையாக்கவில்லை. சுராக்கா ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே கிஸ்ராவினுடைய 2 காப்புகள் உன் கைக்கு கிடைக்கும். அந்த காப்பின் விலை 100 ஒட்டகத்தின் விலையாக இருக்கும். என்னை பிடித்துக் கொடுத்தால் எந்த 100 ஒட்டகம் உனக்கு கிடைக்குமோ அந்த 100 ஒட்டகம் உன் கைக்கு கிடைக்காமல், அதனுடைய கிரயம் கிடைக்காமல் நீ மௌத்தாக மாட்டாய். உமர் ரலியல்லாஹுவினுடைய காலத்துல சக்கராத்து காலத்துல கிடக்கிறாரு, இழுத்துட்டு கிடக்கிறாரு. மகன்கள்லாம் நீ மௌத்தாபி ஆக மாட்டியான்னு கேட்டு இருக்கிறானுங்க. பின்னாடி இஸ்லாத்துல ஏற்று சகாபி ஆயிட்டாங்க. கடுமையான சக்கராத்தின் வேதனை. அப்பொழுதும் சொன்னார்களாம், எனக்கு மரணம் வராதுப்பா, கிஸ்ரா நாட்டு காப்பு என் கைக்கு வராதவரை எனக்கு மரணம் இல்லை. உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சியில ஒரு காப்பு கிடைக்குது. உமர் ரலியல்லாஹு கொடுத்து விடுறாங்க. இதை பார்த்த சுராக்கா ரலியல்லாஹு தஆலா சிரிக்கிறாரு. இன்னும் நான் மௌத்தாக மாட்டேன், இன்னொரு காப்பு வர வேண்டும். பெருமானார் 2 காப்பு என்றார்கள். 2 காப்பும் வராமல் எனக்கு மரணம் இல்லை. அதற்கு பிறகு 2 காப்பும் வருகிறது. அதனுடைய கிரயம் அன்றைய கிரயம் 100 ஒட்டகத்தின் மதிப்பாக இருந்தது. அல்லாஹு அக்பர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்களில் ஏராளமான அதிசயங்கள். நர்ஜிஸ் பெருமானாரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். 15 வருஷமா மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தார். 15 வருஷமா போறவர் வருவோர் எல்லாம் ஏற்றுவார்கள். என்ன மஜ்னூனை போல மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறாரே. ஒரு மரம்
அந்த மரத்துக்கு பக்கத்துல இங்க உட்கார்ந்து இருப்பாரு. மரம் அங்கே இருக்கிறது. என்ன நர்ஜிஸ் இப்படியே மரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாயே? இல்லை, நான் வேதம் படித்திருக்கிறேன். கடைசி நபி உதயமாகி விட்டார்கள். நஜ்மே அஹ்மத் உலகத்திற்கு வந்து விட்டது. அஹ்மத் என்ற நட்சத்திரம் தோன்றிவிட்டது. இறுதி நபி வந்து விட்டார். இந்த மரத்தடியில் அவர் மட்டும் தான் அமருவார். அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். நமக்கெல்லாம் எதிர்பார்க்காமலேயே உம்மத்தே முகம்மதியாகிற நசீபை எல்லாம் கொடுத்தானே இல்லையா? நாயகத்தை எதிர்பார்க்க 15 ஆண்டுகள், பெருமானாரின் கரம் பிடிக்க 15 ஆண்டுகள். ஒரு பக்கம் கடும் கஷ்டம் என்றாலும் கூட வருகிற போதெல்லாம் சுப செய்திகள். ரப்பல் ஆலமீன் யாருக்குமே இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்திற்கு 2 சந்தோஷம் இல்லையா? நர்ஜிஸ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். பயணத்தின் போது நர்ஜிஸ் ஈமான் கொள்ளுகிறார். வரலாறு பேசுகிறது. ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கடைசியில் குபாவுக்கு செல்கிறார்கள். ஓமான் நபிகள் கோமான் மதீனாவிலிருந்து பெருமானார் மதீனாவுக்கு வர்றாங்கிற செய்தியை கேட்டு காலையிலே வந்து நிற்பார்களாம். மதீனாவில் இருக்கிற அத்துணை பேர்களும் வந்து நிற்கிறார்கள். மதீனாவில் இருக்கிற அத்துணை பேர்களும் நாயகத்தை காண வேண்டுமே, நாயகத்தை காண வேண்டுமே என்று நிற்பார்கள். வெயில் நேரம் வந்துவிடும். பெருமானார் இன்றைக்கு வரமாட்டார்கள் என்று சென்று விடுவார்கள். ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுக்கு சென்றார்கள். குபாவிலே முதல் பள்ளி. பெருமானாரே அதற்கு தேவையான பொருட்களை சுமந்தார்கள் என்பது வரலாறு இல்லையா? இன்னைக்கு அந்த பள்ளியில தொழுதுட்டா வெறும் 2 ரக்காத். ஆனா ஒரே ஒரு ஷர்த்து, நாம தங்கி இருக்கிற ரூம்லயே ஒளிச்செஞ்சிட்டு போய் தொழுகணும். அப்படி தொழுதுட்டா ஒரு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி விடுவான். நம்ம ஒரு உம்ரா செய்யறதா இருந்தாக்கா அல்லாஹ் அக்பர், எலம்லம்ல எஹ்ராம் கட்டி, இங்கிருந்து எஹ்ராம் கட்டி இல்லையா, அங்க போய் தவாப் செய்து அதுக்கப்புறம் சை செய்து மொட்டை அடிச்சா என்ன நன்மை கிடைக்குமோ அது குறையாமல் ரப்பல் ஆலமீன் பெருமானாரினுடைய அந்த தக்வா இறையச்சம் எப்படி இருந்திருக்க வேண்டும். மஸ்ஜிதே குபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை நிறுவுகிறார்கள். அதற்கு பிறகு மதீனாவிற்கு செல்லலாம் என்று பெருமானார் நாடுகிறார்கள். இந்த நேரத்திலே தான் அலி ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். காலெல்லாம் வீங்கி போச்சு. அலி ரலியல்லாஹு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியில அலி ரலியல்லாஹு படுத்திருக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலியே 100 எதிரிகள் அம்பும் கம்புமாக வில்லும் வேலுமாக கொலை செய்வதற்காக காத்திருந்தார்களே, உன்னை மட்டும் தனியாக தனி அறையில் விட்டு வந்தேனே, உனக்கு உறக்கம் வந்ததா அலியே என்று வீரர் அலியை பார்த்து கேட்கிற போது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், அன்றைக்கு நான் நன்கு உறங்கினேன் நாயகமே, எனக்கு எந்த பயமுமே இல்லை நாயகமே. ஏன் தெரியுமா? நீங்கள் கிளம்புகிற போது என்னை குபாவில் சந்திப்பா என்று சொன்னீர்கள் நாயகமே, என்னை குபாவில் சந்திப்பா என்று சொன்னீர்கள். குபாவில் உங்களை சந்திக்கிற வரை எனக்கு உயிர் இருக்கும் என்பது தெரியும் நாயகமே. நாயகத்தின் மீது கொண்டிருந்த ரசூலின் சொல்லை அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாத்தான். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உமிழ்நீரை தொட்டு அலி ரலியல்லாஹுவினுடைய காலில் தடவினார்கள். வேதனை அகன்றது என்று வரலாறுகள் சொல்லுகிறதே, ஹதீஸ் நூல்கள் சொல்லுகிறதே. அதற்கு பிறகுதான் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மதீனாவின் வீதிகளுக்குள் நுழைந்தால் ஆரவாரத்தோடு எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்கிறத நம் சமூகத்திற்கு எவ்வளவு அழகான பாடம். கொஞ்ச தூரம் பெருமானார் ஒட்டகத்துல மேல போவாங்க, கொஞ்ச நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு போவாங்க. இப்ப மதீனாவினுடைய உள்ளே நுழைய வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு மேல இருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். முதலில் பார்த்தவர்கள் அன்சாரிகள் அல்ல, யூதர்கள் பார்த்து விட்டு குரல் எழுப்பினார்களாம், நீங்கள் யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீரோ அந்த முஹம்மது வந்து விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் வாயிலிருந்து வெளிப்படுத்துகிறார்? இஸ்லாத்தை எப்படியும் ரப்பு வளர்ப்பார். குரல் கொடுக்கிறார்கள், நீங்கள் யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த முஹம்மது மதீனாவிற்குள் நுழைந்து விட்டார். அல்லாஹு அக்பர். மதீனாவினுடைய மேல்கூரையில் எல்லாம் நின்று கொண்டு பார்த்தார்களாம் ரசூலுல்லாஹ்வை. தப்படித்துக் கொண்டு சிறுமிகளின் வரவேற்பு. பெருமானார் செல்லுகிற போது ஒட்டகத்தில் இருக்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு, அவர்கள் தான் நாயகம் என்று நினைத்திருக்க. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கொஞ்சம் வெயில் வந்த உடனே பெருமானாருக்கு தன் துண்டை தூக்கி போர்த்தினார்கள். இதை வைத்து தெரிந்து கொண்டார்கள், வந்திருப்பது
கீழே நடந்து கொண்டு வருகிற இந்த பணிவை காட்டுகிற மனிதர் தான் முகம்மது என்று தெரிந்து கொண்டார்கள். இன்னொரு ரிவாயத்துல மேகம் குடைபிடிக்கிறது, நாயகத்திற்கு வெயில் வராமல் மேகம் குடைபிடித்த காரணத்தினால் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு குடை இல்லை, மேகம் ரசூலுக்குத்தான் பிடிக்கும் என்று அதற்கு பிறகுதான் அறிந்து கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்களாம், ரசூல் நம்ம வீட்டுல தங்கணும், ரசூல் நம்ம வீட்டில் தங்க வேண்டும். அஸ்அத் இப்னு துராரா ரலியல்லாஹு தஆலா முஸாப் இப்னு உமைரை அழைச்சிட்டு ஒவ்வொரு வீடா போனாரா இல்லையா? அவர் நினைக்கிறார் நம் வீட்டில் தான் நாயகம் தங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த குடும்பத்தின் தலைவர்கள், அவுஸ் கூட்டத்தினுடைய தலைவர்கள், ஹஸ்ரஜ் கூட்டத்தினுடைய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹு அக்பர், முஆத் இப்னு அப்பாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, நாயகமே என் குடும்பம் பெரிய குடும்பம், என் குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து இருக்கிற நாயகமே, என் குடும்பம் எல்லாம் அகண்ட குடும்பம் நாயகமே, நீங்கள் தங்கினால் சந்தோஷமாக இருக்கும் நாயகமே. எல்லோரும் அழைக்கிற போது ஒருவருக்கு பதில் சொல்லி ஒருவருக்கு பதில் சொல்லவில்லை என்றால் மற்றவர்களின் மனம் வலிக்குமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டு செல்லுகிற ஒட்டகத்திடத்தில் பொறுப்பு கொடுக்கிறார்கள். யார் மனதையும் காயப்படுத்தாமல் உலகத்திலே வாழ்ந்த தலைவர். ஒருத்தர் வீட்டுக்கு போய் இன்னொருத்தர் வீட்டுக்கு போல அவர் மனம் காயப்படுமே. யார் மனமும் காயப்படாமல் முடிவெடுத்த தலைவன் உலகத்தில் இருக்கிறார் என்றால் நபிகள் நாயகத்தை விட வேறு யார் இருக்க முடியும்? ஒட்டகம் முடிவெடுக்கட்டும். இந்த ஒட்டகம் சென்றதே ஒவ்வொரு வீதிக்குள்ளேயே அந்த ஒட்டகம் போகும்போது எல்லாரும் நினைப்பாங்களாம், நம்ம வீட்டுல அந்த ஒட்டகம் நின்னா நல்லா இருக்குமே, தங்கினா நல்லா இருக்குமே, நின்னா நல்லா இருக்குமே, தங்கினா நல்லா இருக்குமே. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு அருகில் ஒட்டகம் தங்குகிறது. அபு அய்யூப் அன்சாரி ஓடி வருகிறார்கள். பனு நஜ்ஜார் கூட்டத்தை சார்ந்த அபு அய்யூப் அன்சாரி, நாயகமே என் வீடு தான் அருகில் இருக்கிறது, என் வீட்டுக்கு வாருங்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூப் அன்சாரியின் வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்பொழுதுதான் உள்ளே இருந்த அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு கடிதம் கொடுத்தார்கள். 500 ஆண்டுகளாக இந்த கடிதத்தை பாதுகாக்கிறோம் நாயகமே. என் தாதா, தாதாவுடைய தாதா, அவங்க தாதா, அவங்க தாதா, இப்படியே துப்பா மன்னரோடு வந்தவர்கள். மதீனா முதலில் உருவாகிற போது எதற்காக தெரியுமா? அகமது என்று ஒருவர் வருவார், அவர் இந்த வீட்டில் தான் தங்குவார், அந்த வீட்டில் தான் தங்குவார். 500 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவாக்கப்பட்டு இந்த வீட்டில் தங்குவார் என்பதற்கான ஓலை சுவடி இது. மறக்காமல் உன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து விடு, இங்குதான் தங்குவார், உன் பிள்ளைக்கு கொடுத்து விடு, உன் பிள்ளைக்கு கொடுத்து விடு. கடைசியில் என் தகப்பனார் என்னிடத்தில் கொடுத்தார், அந்த வாக்கியம் எனக்கு கிடைத்தது நாயகமே. தங்கங்கள் நாயகமே. பெருமானார் கீழே தங்குவாங்க, மேல அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. அபூ அய்யூப் அன்சாரிக்கு தூக்கமே வரல, ரசூல் கீழே இருக்கிறதா மேல இருக்கிறதா? அடுத்த நாள் காலையில, நாயகமே நீங்கள் மேலே சென்றுங்கள், உங்களை விட நான் மேலே இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே தான் சஹில் சுஹைல் ரலியல்லாஹு தஆலாவினுடைய இடத்தை பார்க்கிறார்கள். அந்த யத்தீமான பிள்ளைகளுடைய இடத்தை பார்க்கிறார்கள். இந்த இடத்தை எனக்கு விலைக்கு கொடுங்கள், நான் ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும். இன்றைக்கும் மஸ்ஜிது நபவியாக இருக்கிறது அந்த பள்ளி, அங்குதான் உருவானது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக விலை கொடுத்து மஸ்ஜிது நபவியை உருவாக்குகிறார்கள். நீங்க அபூ அய்யூப் அன்சாரியினுடைய வீடு, ரலியல்லாஹுவினுடைய வீடு இருந்ததுக்கு அடையாளம் கூட நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு வெளியே வருகிற போது பார்க்கலாம். அந்த இடத்துலதான் அவங்க வீடு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்தாங்க. பார்க்கிற தூரத்திலே மஸ்ஜிது நபவி, பார்க்கிற தூரத்திலே ஒரு 40 அடி 50 அடியிலே மஸ்ஜிது நபவி நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையிலே மக்கா குறைஷிகள் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சென்று விட்டார்களே என்று குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சந்தோஷமாக மதீனாவிற்குள் வருகிறார்கள். ஆனால் மனம் முழுக்க மக்காவாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 ஆண்டுகள் வாழ்ந்த பகுதி இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இந்த ஹிஜ்ரத் எத்தனை பாடங்களை கொடுத்தது! ஃபவாயித் வ இபா, என்னென்ன பாயிதாக்கள் இந்த ஹிஜ்ரத்திற்குள் இருக்கிறது! வரலாற்று ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்ட ஃபவாயிதுகளை எழுதுகிறார்கள். அல்லாஹு அக்பர். என்னென்ன பாயிதாக்கள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்றதற்கு பிறகு எப்படி ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள், பெருமானார் உருவாக்கிய மதீனா எப்படி வளர்ந்தது, இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி உயர்ந்தது என்பது குறித்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம்.
அடுத்த நிகழ்வில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்று முதலில் செய்த முக்கியமான காரியம் சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்திற்கு ரசூலுல்லாஹ் எப்படி விதை போட்டார்கள், சகோதரத்துவம் எப்படி மலர்ந்தது, அந்த சகோதரத்துவம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது. குல்லு முஸ்லிமின் இஹ்வா ஃபஸ்லிஹு பைன அவைக்கும், எல்லோரையும் சகோதரர்களாக எப்படி மாற்றினார்கள் பெருமானார் என்ற செய்தியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் காணலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நேசம் கொண்டவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த சுன்னத்துக்களை எல்லாம் இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றார்களோ அது முழுவதையும் எடுத்து நடந்து நாயகத்தினுடைய வழியிலே நடந்து நாயகத்தோடு சொர்க்கத்திற்கு செல்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته